இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரத்திற்கு தயாராகும் தமிழர் தாயகம். வட்டுக்கோட்டை பிரகடனம் பொன்விழா நிகழ்வுகள் ஆரம்பம். டிட்வா பேரழிவால் பாதிக்கப்பட்ட பெருந்தோட்ட மக்கள் வீடமைப்பு திட்டத்திற்கு காணிகளை பெறுவதில் சிக்கல். தமிழர் தாயகத்தில் தமிழின படுகொலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமாகியுள்ளது. தமிழின படுகொலை நினைவு வாரத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல் தலைவர்கள், செயற்பாட்டாளர்கள் இணைந்து தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பகிர்ந்துள்ளனர். நிறைய தண்ணீரில் அரிசியை சேர்த்து இயலுமானால் கொஞ்சம் உப்பு சேர்க்கப்பட்டு சமைக்கப்படும் கஞ்சியே முள்ளிவாய்க்கால் கஞ்சி எனப்படுகிறது. போரின் இறுதி நாட்களில் கரையோர பகுதியில் சிக்கி எறிகணைகளாலும் வான்வழி தாக்குதல்களாலும் பீரங்கி தாக்குதல்களாலும் சூழப்பட்டு நோய்களுக்கு மருந்து கிடைக்காமல் தவித்த தமிழ் மக்களின் பட்டினிச்சாவை இந்த கஞ்சியே போக்கியது. கனரக ஆயுதங்கள் மற்றும் பட்டினியால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூறும் தமிழ் இன படுகொலை வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் நினைவு ஊர்தி பவனி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களுக்கும் பயணிக்கும் ஊர்தி மே 18 முள்ளிவாய்க்காலை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் இன படுகொலை நினைவேந்தல் வாரமானது மே 12 முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு மற்றும் சிறிய அளவிலான நினைவேந்தல்களோடு ஆரம்பமாகியது. போரில் கொல்லப்பட்டு 17 வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்காத தமது உறவுகளை நினைவு கூர்ந்து மே 18 முள்ளிவாய்க்காலில் நடைபெறும் நினைவேந்தல் நிகழ்வுடன் தமிழர் நினைவேந்தல் வாரம் நிறைவு பெறும். ஐக்கிய நாடுகளின் மதிப்பீட்டுக்கு அமைய போரில் கொல்லப்பட்ட நிராயுத பாணிகளின் எண்ணிக்கை குறைந்தது 70,000 என்கிறது. வன்னியில் இறுதி யுத்தம் நடைபெற்ற போது இறுதி 8 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 1,46,000 மக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டதாக மன்னார் மாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் தெரிவித்திருந்தார். இலங்கை அரசு அந்த புள்ளி விவரங்களை மறுத்து வருகிறது. இலங்கையில் இந்திய அமைதி காக்கும் படை நிலை கொண்டிருந்த 1980களின் பிற்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,000க்கும் அதிகம் என தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒரு மனித உரிமை குழு வெளிப்படுத்தியுள்ளது. 1980களின் இறுதி பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காணாமலாக்கப்பட்டனர் என்ற தலைப்பில் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த சர்வதேச உண்மை மற்றும் நீதி செயற்றிட்டம் வெளியிட்ட ஒரு புதிய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வெறும் எண்ணிக்கை அல்ல, இல்லாமலாக்கப்பட்ட மனித உயிர்களின் பதிவாகும். இவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழ் ஆண்கள் என அறிக்கை கூறுகிறது. இலங்கை அரசாங்கத்துடனான இருதரப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள தமிழ் போராளிகளிடமிருந்து ஆயுதங்களை களைவதற்காக இந்திய அமைதி காக்கும் படை 1987 அக்டோபரில் இலங்கையில் நிலைநிறுத்தப்பட்டு 1990 மார்ச் வரை நாட்டில் தங்கியிருந்தது. இந்த காலகட்டத்தில் இலங்கை இராணுவம் முகாமுக்குள் முடக்கப்பட்டிருந்தது. இந்திய படையினரும் அவர்களோடு இணைந்து செயற்பட்டவர்களும் பல கூட்டு படுகொலைகள், கொலைகள், சட்டத்திற்கு முரணான படுகொலைகள், வெளிந்து காணாமல் ஆக்கப்படுதல் போன்ற பரவலானதும் திட்டமிட்டதுமான துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டதாக நம்பகரமான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பட்டியலிடப்பட்டவர்கள் அனைவருமே இந்திய படைகளாலும் அவர்களோடு இணைந்து செயற்பட்டவர்களாலும் மட்டும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல என்ற போதிலும் இந்த தரவுகளின் தொகுப்பானது இந்திய படைகள், அவர்களோடு இணைந்து செயற்பட்டவர்கள் மற்றும் இலங்கையின் தமிழ் ஆயுத குழுக்கள் உட்பட பல தரப்பினராலும் மேற்கொள்ளப்பட்ட பாரதூரமான வன்முறைகளின் ஒரு அமைப்புசார் வடிவத்தை வெளிப்படுத்துகின்றது. பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளும் அதற்கு பொறுப்புக்கூறல் இன்மையும் மறுக்க முடியாத ஒன்றாகும். இந்த குற்றங்கள் நிகழ்ந்து 30 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் எவரும் பொறுப்புக்கூறலுக்கு உள்ளாக்கப்படவில்லை என சர்வதேச உண்மை மற்றும் நீதி செயற்றிட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் யஸ்மின் சூக்கா தெரிவித்துள்ளார். இன்னும் எத்தனை காலம்தான் தண்டனையின்மை நீடிக்க அனுமதிக்கப்படும் என்பதே தற்போது எழுந்துள்ள கேள்வி என அவர் மேலும் தெரிவிக்கின்றார். தமிழர் தாயக மக்களின் பிரச்சினைக்கு வட்டுக்கோட்டை பிரகடனம் மாத்திரமே நிரந்தர தீர்வாக அமையும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் ஆயிரக்கணக்கான மக்களை இழந்து தவிக்கும் தமிழர்களுக்கு மீள நிகழாமையை உறுதிப்படுத்தவும், தமிழர்களின் சுயாட்சி மற்றும் சுய நிர்ணய உரிமையை உறுதிப்படுத்தவும்,
வெட்டுக்கோட்டை பிரகடனத்தை செயற்படுத்துவதே ஒரே தீர்வாக அமையும் என நல்லூர் சிவகுரு ஆதீனத்தின் தவத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவிக்கின்றார். வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வட்டுக்கோட்டை பிரகடனம் பொன்விழா ஆரம்ப நிகழ்வு பிரகடனம் நிறைவேற்றப்பட்ட யாழ்ப்பாணம் பன்னாகம் வழக்கம்பறை அம்மன் ஆலயத்திற்கு அருகில் இடம்பெற்றது. வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. அரசியல்வாதிகள், செயற்பாட்டாளர்கள், தமிழ் தேசியவாதிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். எங்களுக்கு இருந்த நாட்டை, தேசத்தை தான் நாங்கள் கேட்டு இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தை நிறைவேற்றி இருக்கிறோமே தவிர நாங்கள் இழந்து போன அந்த இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் கேட்டுத்தான் இந்த பிரகடனம் நிகழ்த்தப்பட்டதே தவிர இது பிரிவினைவாதம் அல்ல. அந்த அடிப்படையிலே வட்டுக்கோட்டை பிரகடனம் மிக முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைய காலத்திலும் 50 ஆண்டுகள் கடந்தாலும் வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய தேவை அப்படியே இருக்கிறது. அப்படியே இருக்கிறது என்பதை விட இன்றைய காலத்திலே அதனுடைய தேவைப்பாடு, தர்க்க ரீதியான காரணங்கள் என்பன இன்னும் அதிகரித்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய இன அழிப்பை, முள்ளிவாய்க்கால் இன படுகொலையை கடந்து வந்திருக்கக்கூடிய எமது இனம் கொடுத்த விலைகள் மிக மிக அதிகம். அதற்கான ஈடுசை நீதியாக வட்டுக்கோட்டை பிரகடனம் மட்டுமே எங்களுக்கான நிரந்தர தீர்வாக அமைய முடியும். இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றப்படுவதன் ஊடாகத்தான் மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்படும். தமிழின அழிப்பு அல்லது இனப்படுகொலை மீண்டும் இந்த மண்ணிலே நடைபெறாது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அரசியல் வழித்தடமாக இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் அமைந்திருக்கிறது. தமிழர்களின் தமிழீழத்திற்கு அழைப்பு விடுத்தும் பொதுத் தேர்தலில் ஒரு தமிழ் கட்சி 2ஆம் இடத்தை பிடித்து வரலாற்றில் முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைமையை பெறவும் வழிவகுத்த வட்டுக்கோட்டை பிரகடனம் 50 வருடங்களுக்கு முன்னர் 1976ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் கட்சி மாநாட்டில் தனித்தமிழீழம் அமைக்கப்பட வேண்டும் என்ற சாராம்சத்தோடு வட்டுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது. வட்டுக்கோட்டை பிரகடனத்தை நிறைவேற்றிய தமிழர் விடுதலை கூட்டணி 1977 பொதுத் தேர்தலில் தமிழர் பிரதேசங்களில் பெரும் வெற்றி பெற்று இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்தது. கூட்டணி தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சி தலைவரானார். தந்தை செல்வா எனப்படும் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் தலைமையில் அனைத்து தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் ஒன்றிணைந்து பிரகடனத்தை நிறைவேற்றினர். இலங்கை தீவின் வடக்கு, கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய பாரம்பரிய, சுதந்திரம் மற்றும் இறையாண்மை கொண்ட தமிழர் தாயகம் வேண்டும். அதில் ஒரு தேசிய இனமாக தமிழரின் அரசியல் இலக்கை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளும் தன்னாட்சி உரிமை வேண்டும். அதற்காக முழு மூச்சான பயணத்தை அன்றாத அர்ப்பணிப்புகளோடு நாம் முன்னெடுக்க வேண்டும் என வட்டுக்கோட்டை பிரகடனம் குறிப்பிடுகிறது. மலையக மண்ணை காக்க முதன்முதலாக உயிர் தியாகம் செய்த சிவனு லட்சுமணனின் 49ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தலவாக்கலை டெவன் மற்றும் யோஷ்போர்ட் தோட்டங்களில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. லட்சுமணன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த டெவன் தோட்டத்தில் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் முதலில் அகவணக்கம் மற்றும் ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டது. பிரதான ஈகைச் சுடரை ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் பொதுச் செயலாளரும் நிகழ்வு ஏற்பாட்டுக் குழுவின் தலைவருமான இராஜீவன் ராஜேந்திரன் மற்றும் லட்சுமணனின் சகோதரி சிவனு ராஜகுமாரி ஆகியோர் இணைந்து ஏற்றி வைத்தனர். பின்னர் லட்சுமணனுக்கு நினைவு தூபி அமைப்பதற்கான அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. எங்கள் அண்ணன் பெரிய டெவனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்தார். இங்கே வந்த பிற்பாடு என்ன நடந்துச்சுங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் சிறிய பிள்ளை, 13 வயசு எனக்கு. ஆனாலும் கூட இங்கே வந்து நாள் எங்களுக்கு தெரியாது. எங்கள் அண்ணன் இறந்ததாக எங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் மையவட்டில் போய்ட்டு பார்த்த பிற்பாடு அண்ணன் இறந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் ரொம்ப வேதனை அடைஞ்சோம். ஆனால் இந்த உயிர் தியாகம் செஞ்சது மலை நாட்டு மக்களுக்காக, வேலைக்காக உயிரை தியாகம் செஞ்சார். யோஷ்போர்ட் தோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரைகளும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. என்ன நினைத்தாய் லட்சுமணா என்ற எழுச்சி பாடலை கல்வியலாளர் சிவராஜேந்திரன் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பாடினர். என்னதான் நினைத்தாயோ தோழனே, எதிரிகள் சூழ்ந்திடுவார், இதயத்தை குறிவைப்பார் என்றே ஒரு கணம் நினைத்தாயோ, இல்லை என்னுடல் மண்ணுக்கென்றே துணிந்தாயோ. பின்னர் விசேட உரைகளும் நிகழ்வில் இடம் பிடித்திருந்தன.
நிகழ்வில் கல்வியலாளர்கள், அரசியல்வாதிகள், செயற்பாட்டாளர்கள், லட்சுமணனின் உறவினர்கள் மற்றும் தோட்ட மக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். 1977 ஆண்டு மலையகத்தின் நுவரெலியா மாவட்டம் டெவன் தோட்டப் பகுதியில் சுமார் 7000 ஏக்கர் தேயிலை காணியை நிலமற்ற சிங்கள கிராமத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்க அப்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து தமது உழைப்புக்கான தளம் பறிமுதலாவதால் தாம் பாதிப்படைவோம் என்ற உணர்வில் தொழிற்சங்கங்களை கடந்த போராட்டங்கள் மலையகமெங்கும் எழுந்தன. அவ்வாறு டெவன் தோட்டத்தில் 1977 மே 11 இடம்பெற்ற போராட்டத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய சிவனு லட்சுமணன் காலமானார். இந்த போராட்டத்தின் மூலமாக மலையக மக்களின் காணி பறித்தெடுக்கும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. டித்வா பேரழிவால் பாதிக்கப்பட்ட மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு காணிகளை கண்டறிவதே பெரும் பிரச்சினை என்பது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பேரழிவு இடம்பெற்று 6 மாதங்களின் பின்னரே இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிந்து கொண்டுள்ளார். டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மலையக மாவட்டங்களில் வாழும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை வழமைக்கு கொண்டு வருவதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றன. மாத்தளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் 12ஆம் திகதியும், பதுளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் 13ஆம் திகதியும் இந்த விசேட கூட்டங்கள் இடம்பெற்றன. மலையக பெருந்தோட்ட தமிழ் மக்கள் அதிகளவில் வாழும் நுவரெலியா மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு பாதுகாப்பான இடத்தில் வீடமைப்பு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் தோட்டப் பகுதிகளில் 675 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு 612 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்போது காணிகளை கண்டறிவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து தோட்டங்களின் நிர்வாக அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் தெளிவுபடுத்திய நிலையில் மாடி குடியிருப்பு திட்டத்தை நுவரெலியா மாவட்ட செயலாளர் முன்மொழிந்ததோடு ஜனாதிபதி இந்த விடயத்திற்கு இணக்கம் தெரிவித்தார். எவ்வாறாயினும் மாடி வீட்டு திட்டத்தை நிராகரிக்கும் மலையக பெருந்தோட்ட தமிழ் மக்கள் காணி உரிமையுடனான தனி வீடுகளையே கோருகின்றனர். வீடுகளை இழந்து கூடாரங்களில் வசிக்கும் தோட்ட மக்கள் தற்போதுள்ள மழைக்காலத்துடன் பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவர்களை மீள்குடியேற்றுவதற்கு முன்னுரிமை அளித்து செயற்படுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதற்கான காணி ஒதுக்கீட்டு பணிகளை விரைவுபடுத்துமாறும் அந்த காணிகளில் நிரந்தர வீடுகள் கட்டப்படும் வரை அவ்விடத்திலேயே தற்காலிக வீடொன்றை விரைவாக அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு ஆலோசனை வழங்கினார். பதுளை மாவட்டத்திலும் பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்வதில் காணிகளை பெற்றுக்கொள்வதே பெரும் பிரச்சினையாக காணப்படுவதும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. மீள்குடியேற்றத்திற்காக முன்மொழியப்பட்ட தற்போது தனியார் நிறுவனங்களின் வசம் உள்ள அரச காணிகளை விரைவாக விடுவிப்பது குறித்து இங்கு விசேடமாக ஆராயப்பட்டதோடு அந்த காணிகளை வழங்குவது தொடர்பாக நிறுவனங்களுக்கு இடையே உடன்பாடு எட்டப்பட்டவுடன் மீள்குடியேற்றத்திற்காக முன்மொழியப்பட்ட தற்போது தனியார் நிறுவனங்களின் வசம் உள்ள அரச காணிகளை விரைவாக விடுவிப்பது குறித்து இங்கு விசேடமாக ஆராயப்பட்டதுடன் அக்காணிகளை வழங்குவது தொடர்பாக நிறுவனங்களுக்கு இடையே உடன்பாடு எட்டப்பட்டவுடன் வீட்டு நிர்மாண பணிகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். பதுளை மாவட்டத்தில் தோட்ட மக்களின் 77 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் தோட்ட மக்கள் வாழும் 1376 வீடுகள் அதிக ஆபத்துள்ள வீடுகளாக கண்டறியப்பட்டுள்ளன. இதேவேளை கண்டி மாவட்டத்தில் தனியார் தோட்டங்களில் வசிக்கும் மற்றும் மீள்குடியேற்றப்பட வேண்டிய தோட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். மீள்குடியேற்றத்திற்காக முன்மொழியப்பட்டுள்ள தற்போது தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசாங்க காணிகளை விரைவாக விடுவித்துக் கொள்வது குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. மாத்தளை மாவட்டத்திலும் தோட்ட மக்களின் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ள விடயம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. குறிப்பாக உக்குவளை, ரத்தோட்டை உள்ளிட்ட பெருந்தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு காணிகள் தேவை என மாத்தளை மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். அவர்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்வதற்கு தேவையான காணிகளை பெற்றுக்கொள்வது குறித்து தோட்ட நிறுவனங்கள் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.